My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில கூடிய விரைவில் வேக்கன்சி பொசிஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வேக்கன்சி பொசிஷனில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ இடங்கள் இருக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ இடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐ இதெல்லாம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக லாஸ்ட் இயர் அவங்க இதே மாதிரி ஒரு சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸில் டோட்டலாக எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த சீட் மேட்ரிக்ஸை வைத்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ எவ்வளோ இடங்களுக்குள்ள எவ்வளோ ரேங்க்குள்ளே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளால் வர முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து டீம்டா மாறிடுச்சு. ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து டீம்டா மாறிடுச்சு. இன்னொரு பிரைவேட் காலேஜும் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிவிட்டதாக அவங்க கல்லூரி தரப்பில் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 900 இடங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜாக தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கல்லூரி அப்படிங்கிறத பற்றி. இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து போன ஆண்டு கடந்த ஆண்டு 29/7/2025 அன்றைக்கு ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் வேகன்சி ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ நமக்கு வந்து 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா? ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிலலாம் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது, ஆஃப்டர் ஆல் இண்டியா கோட்டா 15% போக எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. எம்எம்சியில் பாருங்கள் 197 இடங்கள் இருக்குது. அதில் 61 சீட் ஓப்பன் கேட்டகரியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, எம்பிசி கேட்டகரிக்கு 40 சீட் இருக்குது. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சிஸ்டம் எப்படி செக் பண்ணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்பிசியில் இருக்கிற 40 சீட்டையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஆனால் எம்பிசி பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் கேட்டகரியில் இந்த 61 சீட் உங்களுக்கு இருந்துச்சு. இந்த 61 சீட்டில் உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சுன்னா, அந்த ஓப்பன் கேட்டகரி சீட்டை உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஒருவேளை அதில இல்ல அப்படிங்கிற பட்சத்தில இந்த 40 சீட் 40 சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா எம்பிசிக்கு, அதுலயும் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டிய செக் பண்ணுவாங்க. இதே தான் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம் எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் சிஸ்டம் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணும். ஓப்பன் கேட்டகரிங்கிறது இங்க ஓப்பன் காம்படிஷனாக டாப் 31 மெரிட் பெர்சன்டேஜாக இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல ஒட்டுமொத்தமா ஜெனரல் கேட்டகரி பொறுத்தவரைக்கும், ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 1215 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பிசி கேட்டகரிக்கு 1039 இடங்கள் இருக்கு. பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 137 இடங்கள் இருக்கு. இது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் சரிங்களா? இஎஸ்ஐ கேகே நகர் தனியா குடுத்துருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 24 சீட்டு பிசிக்கு இருக்கு. பிசிஎம்க்கு 3 சீட்டுன்னு சொல்லி அதுக்கு தனியா சீட் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு பிசி கேட்டகரி ஸ்டூடண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1039 இருக்கு அப்படின்னா, ஷியூரா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிரும். உறுதியா சீட்டு கிடைச்சிரும் இந்த காலேஜஸ்ல. ஆனாலும் ஏன் சார் நீங்க கம்யூனிட்டி ரேங்க் போடும்போது 1900 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சீங்க? அப்ப 900 ஸ்டூடண்ட்ஸ் எப்படி எக்ஸ்ட்ரா சீட் கிடைச்சது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1200 சீட்ஸ்ல இருந்து தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. அண்ட் ஓப்பன் கேட்டகரில கொஞ்சம் பேர் சீட் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது வேரியேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அப்போ 1039ங்கிறது சேஃப் ரேங்க் சரிங்களா? ஸோ அதே மாரி 137ங்கிறது சேஃப் ரேங்க். நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். இதுக்கு மேல இருந்தாலும் நேத்தைக்கு நம்ம கட் ஆஃப் மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்லாம் போட்டிருந்தோம். அத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒட்டுமொத்தமா 36 கல்லூரிகள்ல 3920 இடங்கள் 85% இடங்களுக்கு நமக்கு வந்து வருது. அண்ட் இஎஸ்ஐ கேகேநகர்ல 90 சீட் 91 சீட் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்த டேட்டா. இந்த வருஷம் இதே மாரி ஒரு சீட் மேட்ரிக்ஸ்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பிரைவேட் காலேஜ் பார்த்துடலாம். பிரைவேட் காலேஜ் பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கற்பக விநாயகா அப்படிங்கிற இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆகுறதாக பதிவு செய்திருக்கிறாங்க. அஃபிஷியல் டேட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிரைவேட் யுனிவர்சிட்டீஸ்ல ஸ்ரீனிவாசன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இந்த 2 காலேஜும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. சார் இங்க 4 தான் இருக்கு. மொத்தம் 5 யூனிவர்சிட்டில அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் போன வருடம் தக்ஷஷீலா அப்படிங்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரவே இல்ல. அவங்களுக்கு என்எம்சி அப்ரூவல் அந்த டைம்ல உடனே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கிடைக்கல. ஸோ 2ண்ட், 3ர்ட் ரவுண்ட்ல தான் அவங்க உள்ளேயே பார்ட்டிசிபேட்டே பண்ண வந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்களுடைய இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல அந்த கல்லூரி இருக்காது. ஸோ இந்த வருஷம் நமக்கு இந்த 5 கல்லூரிகள் 4 கல்லூரி இங்க இருக்கு. ஆனா 5 கல்லூரிகள்ல ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸஸும் நமக்கு வந்து இருக்காது. அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆகியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரைக்கும் இந்த 19வது இடத்துல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் இது இருக்காது. ஸோ அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல
ஓப்பன் கேட்டகரியில 564 சீட் இருக்கு. பிசியில 483 சீட் இருக்கு. பிசிஎம்ல 64 சீட் இருக்கு. எம்பிசியில 364 சீட் இருக்கு. எஸ்சியில 275, எஸ்சிஏல 52, எஸ்டியில 19 சீட் அப்படிங்கிறது இருக்கு. இதே இது பிரைவேட் யுனிவர்சிட்டிக்குரிய சீட் மேட்ரிக்ஸும் இந்த இடத்துல இருக்கு. ஆனா இது இந்த வருஷம் கட்டாயம் வேறுபடும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு வேளை கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா, 82வது ரேங்க்குக்குள்ள கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 82 ரேங்க்குக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உறுதியா சீட்டு கிடைக்கும். தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா, 295வது ரேங்க்குக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உறுதியா சீட்டு கிடைக்கும். மலையாள மைனாரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா, மொத்தமாவே 52 சீட்டு தான். ஸோ உங்களோட ரேங்க் 52க்குள்ள இருக்கு அப்படின்னா, உறுதியா சீட்டு கிடைக்கும். இதான் மேனேஜ்மென்ட் போட்டா மைனாரிட்டிக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்காக இருக்கும். ஜெனரல் மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் 472 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சிஎம்சில 50% சீட்டுங்கிறது 50 சீட்ஸ் அப்படிங்கிறது இங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பிரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். பிரைவேட் யுனிவர்சிட்டீஸ்ல நமக்கு இந்த 2 காலேஜ் 10, 20, 30 சீட் வந்து அந்த இடத்துல போயிடுது மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு. 42, 34 ஜெனரல் மேனேஜ்மென்ட் சீட்டாகவும் இருக்கு. அந்த சீட்டும் நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா கட் ஆயிரும். இந்த இந்த நமக்கு வந்து கன்னியாகுமரியும், தக்ஷஷீலாவும் இந்த 2 கல்லூரிகள் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு பிரைவேட் யுனிவர்சிட்டீஸ்ல ஆக்ட் ஆகுற மாரி வரும். சரிங்களா? இன்னும் ஒரு கல்லூரி இருக்கு. வெங்கடேஸ்வரா இருக்கு. ஸோ வெங்கடேஸ்வரா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ வெங்கடேஸ்வராலாம் நமக்கு வரக்கூடிய கல்லூரிகளா இருக்கும். ஸோ இதுதான் போன வருஷம் சீட் மேட்ரிக்ஸ். இந்த வருஷம் இதே மாரி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் டென்டல் காலேஜஸ். இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டில 20 சீட் இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டில 15 சீட். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ் பெரம்பலூர்ல 15 சீட் அப்படிங்கிறது இருக்கு தெலுங்கு மைனாரிட்டிக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி பொறுத்தவரைக்கும் 20 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ்ல இருக்கு. இதுல செட்டிநாடு அப்படிங்கிற ஒரு பிரைவேட் டென்டல் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டால சீட்டே இருக்காது. எல்லா சீட்டையும் அவங்க கவர்ன்மென்ட் கோட்டாக்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது, எக்ஸாக்ட்டா நமக்கு எவ்வளோ சீட் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம், தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான சீட் பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நானும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வுல நல்ல மருத்துவக் கல்லூரிகள் எல்லா இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச்.